நாங்கள் எல்லாருமே சேர்ந்து புக்கு வெளியிட போகிறோம். பட் எல்லாருமே சேர்ந்து இவங்களுக்கு ஹாப்பி பர்த்டே பண்ணலாமா இதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ண உடனே? யா, ஐ ரிக்வெஸ்ட் அவர் CEO and to release the books with our creative head and our associate editor. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Enko and Paral. Happy birthday to you. Yay! Thank you. Thank you so much. அவங்களுக்கு வாங்க, please come. இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம் and a big hi. Hi தான் சொல்லணும் because today is a party. and இந்த பார்ட்டி எதுக்காக? புதுசா 2 பேருடைய பர்த்டேயை செலிப்ரேட் பண்றதுக்காக. இவங்க யாரு என்ன அப்படிங்கிறது கொஞ்ச நேரத்துல தான் தெரிய போகுது. ஆக்சுவலி பார்த்து படிச்சிருப்பீங்க. எனினும் கொஞ்ச நேரத்துல அவங்கள பத்தி நிறைய தெரிஞ்சுக்க போறீங்க. யா, இது என்னுடைய சீஃப் கெஸ்டா இருக்கிற தமிஷ், துஷிகா அண்ட் கபினேஷுக்கு முதற்கண் சொல்றேன். வெல்கம். ஹாய். இவங்க 2 பேருடைய பர்த்டே கொண்டாடணும்னா அதுக்கு பின்னணியில நிறைய பேர் இருக்காங்க. இந்த என்டையர் டீம் தான் இந்த ஸ்பேஸ்ல இன்னைக்கு இருக்கு. இவங்களையும் தவிர என்னுடைய இன்னும் சில நண்பர்களும் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. பட் பிஃபோர் we meet these 2 birthday babies, I would like to request the CEO of Hindu Tamil, Thiru Shankaran avargal, to come and speak with us. அனைவருக்கும் மாலை வணக்கம். Extend my heartfelt thanks to the friends of Mamati Chari who are here to grace the occasion. Thank you both of you for being here. Mamati Chari எனக்கு அவங்களுடைய வார்த்தையை பிரயோகிக்கணும்னா ஒரு ஆங்கராக எனக்கு 2000 பரிச்சயம் உண்டு. ரொம்ப பழக்கம் கிடையாது. ஆனால் 25 வருஷம் கழித்து இந்து தமிழ் திசையில் அவங்கள சந்திக்கும் போது அவங்களுடைய பல்வேறு முகங்கள், பல்வேறு திறன்களை பற்றி கேள்விப்படும் போது மை ஐப்ரோஸ் ரேஸ்ட், ஆச்சரியக்குறி கண் புருவத்தில் வந்தது. ஸோ இட்ஸ் குட் டு நோ யுவர் கேப்பபிலிட்டிஸ் டிரான்செண்டிங் அக்ராஸ் வேரியஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் கனெக்டிங் வித் த பீப்புள். இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, குழந்தைகள் சிறார் இலக்கியம் அப்படிங்கிற டொமைனை அவங்க இப்போ ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படிங்கிறது என்னுடைய சக எடிட்டோரியல் சைட்லேருந்து வரக்கூடிய சில இன்புட்ஸ். ஏன்னா இந்து தமிழ் எடிட்டோரியல் டீமை பொறுத்த வரைக்கும் அவங்க சிலரை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா அதில் கண்டிப்பாக நியாயமான சில காரணங்கள் இருக்கும். அதனால் அந்த விதத்தில் ஐ வேல்யூ தட் இன்புட் வெரி மச் அண்ட் ஐ வுட் லைக் டு கங்க்ராச்சுலேட் யூ ஆன் தேட். 3வது விஷயம் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். நாங்கள் வளரும்போது உங்கள் ஸ்டேஜில் எல்லாம் நாங்கள் இருக்கும்போது ஹீரோ கேரக்டர் அப்படின்னா என் மனசில் இப்போவும் நிலைச்சி நிற்கக்கூடிய கேரக்டர் இரும்பு கை மாயாவி அப்படின்னு. அவருக்கு பவர் எப்படி வரும்னா, கரண்ட்டு கம்பியை தொட்டாருன்னா கைக்கு பவர் வந்துடும், உடம்பு காண போயிடும். அதனால் அந்த மாதிரி ஒரு கேரக்டரை படித்து வளர்ந்தோம். அதை தாண்டி கொஞ்சம் ஃபேண்டசி, கொஞ்சம் ஹாஸ்யம் இதெல்லாம் வரும்போது புக்கு எப்படின்னா அம்புலி மாமா, சந்தா மாமா, இந்த மாதிரி விஷயங்கள். இன்றைக்கி இந்த புத்தகங்கள்லாம் இருக்கா அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறியாக இருக்கும்போது உங்களுக்கெல்லாம் கையில் இன்ஃபேக்ட் இப்போ உங்களுக்குன்னு இல்லை, பிறக்கிற குழந்தைக்கே சாப்பாடு ஓட்டணும்னா பேரண்ட்ஸ் கொடுக்குற டிஸ்ட்ராக்ஷன் பிரசவ வைராகியம் ஒன்றுங்கிறத என் வீட்டில் பார்த்துருக்கேன். என் பொண்ணு குழந்தை டெலிவர் பண்ணுறதுக்கு முன்னாடி என் பையனோ பொண்ணோ டிவி பார்க்க விட மாட்டேன், மொபைல் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன காலங்கள் போக அவங்க வாயை மூடிட்டு இருக்கிறதுக்கு முதல்ல மொபைலை கொடுத்துட்றாங்க அவங்கள்ட்ட. ஸோ அதனால் தவறு உங்கள் மேலே இல்லை, தவறு பேரண்ட்ஸ் அண்ட் கிராண்ட் பேரண்ட்ஸ் மேலே. ஏன்னா உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணி வைக்கிறதுக்கு மொபைல் ஒரு கருவியாக பயன்படுது. ஆனால் பின்னாடி அதுவே தலைவலி ஆயிடுது, பெற்றவங்களுக்கும் சரி வளர்கிறவங்களுக்கும் சரி. அதனால் இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கும்போது அவங்கள படிப்பு, புத்தகத்தை வச்சு படிக்கணும் அப்படிங்கிற திசையை நோக்கி திருப்பதில் இந்து தமிழ் திசை பெரிய முனைப்பு, பல்வேறு முனைப்புகள் எடுத்துகிட்டு இருக்கோம்.
வாசிப்பு திருவிழா அப்படிங்கிறது வளர்ந்தவங்களுக்கு, குழந்தைகளுக்கு மாயா பஜார், அதை சார்ந்த சில போட்டிகள், இந்த மாதிரிலாம் அப்பப்போ ஆப்பர்ச்சுனிட்டி வரும்பொழுது அதை வந்து எப்படியாவது பயன்படுத்திக்கணும், பசங்கக்கிட்ட போய் சேரணும். இப்போ ரீசெண்டாக வந்து கிட்டத்தட்ட 1,00,000 பள்ளி மாணவர்கள், அரசு பள்ளி மாணவர்கள்கிட்ட வந்து ஒரு வண்ணம் தீட்டுதல் போட்டி, அது மாதிரி வந்து நடந்தால் நன்மையே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பற்றி அவேர்னஸ், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை வந்து முன்னெடுத்து பண்ணுறோம். இப்போ இந்த மாதிரி பண்ணும்போது ஐடியல் பிரெயின்ஸ் கம் டுகெதர் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி சில விஷயங்களில் வந்து இவங்க எழுதக்கூடிய சில இந்த மாதிரியான புத்தகங்கள், குரல் வைத்து குழந்தைகளுக்கு கதை சொல்லி அது மூலமாக குழந்தைகளுக்கு வந்து பாடம் புகட்டுதல் அப்படிங்கிறது எப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் மெடிசன் இன் அ ஸ்வீட் பில் அப்படிம்பாங்க. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்களை வந்து இவங்க முன்னெடுக்கும் போது இந்து தமிழ் திசை அதில் கைகோத்து செயல்படுது அப்படிங்கும்போது மிகப்பெரிய பெருமையான விஷயம். இது வந்து உங்களுக்கு அங்கே ரிவீல் பண்ண போகிற இந்த 2 கேரக்டர் வந்து நானும் பேர் சொல்ல விருப்பப்படலை. ஏன்னா இது வந்து அவங்களுடன் நாங்கள் இப்போ வெளியிடுற 4வது புத்தகம் இல்லையா, அது 4வது புத்தகம். இதில் ஹைலைட் என்ன அப்படின்னா, எழுதுவது மட்டுமல்லாமல் ஓவியக்கலையும் அவங்கக்கிட்ட இருக்கிறதுனால, ஏன்னா விஷுவலாக ஒரு குழந்தை மனசில் ஆக்கிரமிக்கக்கூடிய பக்குவம் வந்து ஓவியத்துக்கு உண்டு. ஏன்னா இட் வில் ரிமைன் அஸ் அன் எவர்கிரீன் மெமரி அப்படிம்போம். அதனால் அந்த மாதிரியான ஒரு திறன் படைத்து இவங்க இந்த புத்தகத்தை வந்து உங்களுக்காக இங்கே படைத்திருக்காங்க, இப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அந்த ஃபங்க்ஷனில் நான் கலந்துக்கிறது பெருமையாக நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட் யூ. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ வெரி மச். ப்ளீஸ் ஸ்டே ஹியர். நீங்கள் எங்கேயும் போக முடியாது. யூ ஹாவ் டு பி ஹியர் ரைட் நவ். ஜெயந்தன் சார் வாங்க, ராம்குமார் சார் வாங்க, சிவகுமார் சார் வாங்க. இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டேட் 25/25, அதாவது தேங்க்யூ ராம் 2/5/2025. இன்னைக்கு வந்து என்கோ அண்ட் பரலோடைய பர்த்டே. என்கோ யாரு, பரல் யாருன்னு உங்கள் கைக்கு புக்ஸ் வந்தப்பறம் உங்களுக்கு தெரிய போகுது. பட் ஒரு ரிக்வெஸ்ட், இப்போ நாங்கள் எல்லாருமா சேர்ந்து புக்கு வெளியிட போகிறோம். பட் எல்லாருமா சேர்ந்து இவங்களுக்கு ஹாப்பி பர்த்டே பாடலாமா இதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ண உடனே? யா, ஐ ரிக்வெஸ்ட் அவர் CEO and to release the books with our creative head and our associate editor. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Enko and Paral. Happy birthday to you. Yes. Thank you. Thank you so much. அவங்களுக்கு வாங்க, ப்ளீஸ் கம். கமிஷ் வாங்க இங்கே. எஸ், கம் கமிஷ். அந்தாங்க. பாப்பா இங்க. கபினிஷ் கம். இந்த நம்முடைய சங்கரன் அங்கிள் சொன்னாங்கல்ல, ஆக்டிவிட்டீஸ் வரும் நிறையா. குழந்தைங்களுக்கு வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவோம். அது அவ்வளோ ஆசையாக ஈடுபடுவாங்க. இந்த ஆக்டிவிட்டீஸ் ஏன் வைக்கிறோம், குழந்தைங்களுக்கு ஏன் பிடிக்கும், இதை வைக்க பெரியவங்களுக்கு ஏன் பிடிக்கும், இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. கொஞ்ச நேரத்தில் நான் பேசுகிறேன். ஆனால் இந்த புக்கு வெளிவந்ததுக்கு பல பேர் காரணம்னு சொன்னேன் இல்லையா. முக்கியமாக பப்ளிஷர் காரணம். ஒரு பப்ளிஷர் இல்லாமல் ஒரு புக்கு வெளிவர முடியாது. அதுக்கு இந்து தமிழ் திசைக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. மீண்டும் இணைந்து இந்த புத்தகத்தை அவ்வளவு சிறப்பாக வெளியிட உறுதுணையாக நின்னீங்க. இந்து தமிழின் முதன்மை துணை ஆசிரியர் திரு ஜெயந்தன் அவர்களை எல்லாரோடையும் பேசுமாறு அழைக்கிறேன். இங்கே சிறப்பு விருந்தினர்களாக வந்திருக்கக்கூடிய அன்பு குழந்தைகளே, இந்து தமிழ் திசையினுடைய தலைமை செயல் அலுவலர் சங்கர் சார் அவர்களே, எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கே வந்திருக்கக்கூடிய பேராசிரியர் சண்முகம் அவர்களே, மதிப்பிற்குரிய முனைவர் ப சரவணன் அவர்களே, ரத்னா அச்சகத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய இந்த புத்தகத்தை மிக பொலிவாக அச்சிட்டு தந்திருக்கிற அருமை அச்சக பிரிவு சகோதரர்களே, இந்து தமிழ் திசையினுடைய பதிப்பக பிரிவு ஊழியர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறார் இலக்கியம் அப்படிங்கிறத பற்றி ஒரு 5 நிமிடங்கள் பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சிறார் இலக்கியம்
சிறுவர் இலக்கியம், குழந்தைகள் இலக்கியம், இப்படி பலவாறாக நம்ம வந்து அதை பேர் சொல்லி அழைக்கிறோம். இந்த 3 விதமான பெயர்கள்லையுமே வந்து நம்ம அதை புழக்கத்தில் வச்சுருக்கிறோம். ஆனால் நமக்கு சிறார் இலக்கியம் அப்படிங்கிறது வந்து எப்போ அறிமுகமாகுது அப்படின்னா, ஒரு வாய்மொழி இலக்கியமாக நம்ம அம்மா அப்பாட்டேருந்து, நம்ம தாத்தா பாட்டிகிட்டேருந்து நம்ம கதை கேட்குறதன் வழியாக தான் நமக்கு முதல்ல சிறார் இலக்கியம் என்பது நமக்கு அறிமுகமாகுது. அதுவும் கூட பல வேளைகளில் ஒரு தாலாட்டு பாடலும் கூட ஒரு சிறார் இலக்கியம்தான். நம்முடைய இலக்கிய மூதாதை அவ்வை பாட்டி அவர்கள் எழுதிய அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம் அப்படின்னு குழந்தைகளை பார்த்து தான் அவங்க முதல்ல பாடியிருக்காங்க. அது பெரியவர்களுக்கும் பொருத்தமாக இருக்குது. குழந்தைகளுக்கு கதைகள் வழியாக சென்று சேர வேண்டிய மாரல்ஸ் நாம் வந்து கதைகள் வழியாக சொல்லும்போது அது மிக எளிதாக அவங்களுக்கு வந்து குணவியல்புகள் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய பிஹேவியர்கள் சேஞ்சஸ் எல்லாம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் நம்ம அதை செய்யும்போது அவங்களுக்கு ரொம்ப பயன் விளைவிக்கக்கூடியதாக இருக்குது. இப்போ குழந்தை இலக்கியம் அப்படின்னு வரும்போது இதை நாம் வந்து ஒரு கதையாக கேட்கும்போது நமக்கு வந்து பாட்டியோ இல்லது பெற்றோரோ கதையாக சொல்லும்போது அதை நம்ம கதையாக கேட்கும்போது நமக்கு உண்மையிலேயே வந்து ஒரு கற்பனை விரிகிறது. ஒரு பெரிய ஆலமரம், அதில் வந்து தன்னந்தனியாக ஒரே ஒரு கிளி உட்காந்துருந்தது அப்படின்னா உடனே நம்மளுடைய மைண்டு, நம்மளுடைய மூளை என்ன செய்யுது, அதை வந்து விஷுவலாக காட்சியாக நம்ம மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய நம்ம மனசில் அதை வந்து விஷுவலாக வந்து நினச்சி பார்க்குது. ஸோ இப்போ ஒரு மஞ்சள் வானம் அப்படின்னா, இப்போ ஒரு புத்தகத்தில் வந்து ஒரு மஞ்சள் வானம், அங்கே வந்து சூரியன் மறைந்து கொண்டிருந்தது, பறவைகள் வந்து பறந்து சென்று கொண்டிருந்தன அப்படின்னு எழுத்தில் படிக்கிறோம். ஆனால் எழுத்தில் படிக்கும்போது எழுத்தில் தான் இருக்கும். அதை வந்து காட்சியாக நாம் கற்பனை செய்து பார்க்குற ஒரு வாய்ப்பை வந்து எழுத்து வழியான சிறார் கதைகளை வாசிக்கும்போது தான் நமக்கு வந்து கண்டிப்பாக ஒரு புதிய ஒரு பரிணாமத்தை, ஒரு புதிய செயல்முறையை நமக்குள்ள சிறார் இலக்கியம் உருவாக்குது. ஸோ வந்து சிறார் இலக்கியம் வந்து வாசிக்க வேண்டிய ஒரு சூழல் இருந்ததுனால தான் இன்றைக்கி நாம் எல்லாருமே ஓரளவு வந்து கற்பனை திறன் வாய்ந்தவர்களாக, கிரியேட்டர்களாக இருக்கிறோம். நாம் செயல்படுற, நாம் வந்து வேலை செய்கிற துறைகள் வெவ்வேறாக இருக்கலாம். எல்லாருமே எழுத்துத்துறையை சேர்ந்தவர்களாக இருக்க மாட்டோம். வெவ்வேறு துறையாக இருந்தாலும் ஒவ்வொரு துறைக்கும் வந்து அங்கே வந்து ஒரு படைப்பாற்றல் தேவைப்படுது, கிரியேட்டிவிட்டி தேவைப்படுது. இதெல்லாம் எது நமக்கு கொடுக்குது அப்படின்னா, நாம் சின்ன வயசில் நாம் படித்த காமிக்ஸு, நாம் வந்து தாத்தா பாட்டிக்கிட்ட அம்மா அப்பாட்ட கேட்ட கதைகள், இதுதான். சரி, இது எல்லாமே எங்களுக்கு தான் வந்து ஸ்மார்ட் ஃபோனில், யூடியூப்பில், தொலைக்காட்சியில் எங்களுக்கு கிடச்சிருதே, நாங்கள் அங்கேயே பார்த்துக்கலாமே, நாங்கள் ஏன் வாசிக்கணும் அப்படின்னா, அங்கே தான் எழுத்தின் வழியாக சிறார் கதையை வாசிப்பதற்கும் ஒரு காட்சியின் வழியாக சிறார் கதையை பார்ப்பதற்குமான வேறுபாடு இருக்குது. அதை நாம் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ வந்து காட்சி வழியாக இருக்கக்கூடிய, வீடியோஸாக இருக்கக்கூடிய சிறார் கதைகளில் உங்களுடைய கற்பனையை நீங்கள் கற்பனை செய்து பார்க்க, உங்களுடைய கற்பனையை விரிக்க அங்கே எந்த விதமான ஸ்பேஸும் இல்லை, அங்கேயே முடிஞ்சிருது. அது ஒரு 2Dயாக இருக்கலாம், 3Dயாக இருக்கலாம். இருந்தாலும் இவ்வளவு தான் காட்சி. ஒரு கேரக்டர்னால் இப்படி இருக்கும், அங்கே வந்து ஒரு வானம் இருக்குது, ஒரு பாலைவனம் இருக்குது, ஒரு கடல் இருக்குன்னா அந்த காட்சியை அங்கே நம்ம வந்து கிரியேட் பண்ணி சொல்லிடுறோம். அதுக்கு மேலே நம்மளுடைய கற்பனை விரிகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் எழுத்தின் வழியாக கதாபாத்திரங்களை படிக்கும்போது அந்த கதாபாத்திரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விவரணையை வந்து கதாசிரியர் சொல்லும்போது அதை நாம் வந்து கற்பனை பண்ணி பார்த்துக்கிறோம். ஸோ இப்போ வந்து இந்த கடற்கொள்ளையரும் கருமொரு தேவை அப்படிங்கிற மமதிச்சாரி அவர்களுடைய இந்த படைப்பை நம்ம வந்து வாசிக்கும்போது இதில் நமக்கு வந்து அதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்குது. ஸோ இதில் வரக்கூடிய கேரக்டர்களை வந்து நாம் வந்து இந்த கேரக்டர் இப்படி இருக்குமா அப்படின்னு நாம் வந்து அவங்க வரைஞ்சிருக்க அந்த ஓவியத்தை தாண்டி நம்மளால் கற்பனை செய்துக்க முடியும். அதனால தான் வந்து சிறார் இலக்கியங்களை எழுத்தின் வழியாக குழந்தைகள் வாசிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அதை நாம் வந்து கிட்டத்தட்ட நம்ம அதுலேருந்து விலகி வந்துட்டு இருக்கோம். ஆனால் என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா, 80களின் காலகட்டத்தில் நமக்கு நிறைய சிறார் எழுத்தாளர்கள் இருந்தாங்க. அதற்கு முன்பு 60களில் மிகச்சிறந்த மூத்த சிறார் எழுத்தாளர்கள் இருந்தாங்க.
இப்போ புத்தாயிரத்துக்கு பிறகு இன்னைக்கு சிறார் இலக்கியத்துக்கு ஒரு பெரிய மவுசு வந்து உருவாகி இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து காட்சி ஊடகங்கள் எந்த அளவுக்கு காட்சிகளில் காணொலிகளாக சிறார்களுக்கான கதை வருதோ, ஸோ அதை தாண்டி சிறார்கள் வந்து இன்னைக்கு நிறைய வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுடைய கற்பனை திறன் மேம்பட்டுருக்குங்கிற போது அவங்களுக்கு எழுத்தின் வழியாகவும் சிறார் கதைகளை கொடுக்கணும் அப்படின்னு நிறைய பேர் எழுத வந்திருக்கிறாங்க. ஸோ சிறார் கதைகளை நாடகங்களாக நடித்து காட்டுறாங்க. ஸோ அந்த நாடகங்களும் வந்து சிறார் கதைகளாக எழுதப்படுது. இந்த இடத்துல தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய புத்தாயிரத்தினுடைய சிறார் எழுத்தாளர்கள் நிறைய மேற்கத்திய கதைகளுடைய தாக்கத்தில் வந்து இந்திய கதைகளுடைய தாக்கத்திலிருந்தும் நிறைய சிறார் கதைகள் எழுதுகிறாங்க. ஆனால் நம்முடைய மமதிச்சாரி அவர்களுடைய கதாபாத்திரங்கள் நம்ம ஒரு தமிழ் மனத்தினுடைய ஒரு தமிழ் மைண்டு தன்னுடைய கலாச்சாரத்திலிருந்து கொண்டு தன்னுடைய கதாபாத்திரங்களை படைக்கிறது. அந்த கதாபாத்திரங்களின் வழியாக இன்னைக்கு எதையெல்லாம் குழந்தைகளின் மனதில் வந்து குப்பைகளாக விழுந்து கொண்டிருக்கிறதோ அந்த குப்பைகளை எல்லாம் கூட்டி துடைத்து பெருக்குவதற்கான ஒரு நல்ல ஒரு மாசை துடைக்கும் பணியை செய்து கொண்டிருக்கிறது. இந்த கடற்கொள்ளையரும் கருமறு தேவை பயங்கரமான ஒரு கதைக்களமாக நமக்கு இருக்குது. ஆனால் நம்மளுடைய ஹீரோக்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்கள்ட்டையும் ஒரு துப்பாக்கி இருக்குது. அந்த துப்பாக்கியிலேருந்து உண்மையிலேயே நெருப்பே வரலை. அதுதான் ஒரு பெரிய ஹைலைட்டு. துப்பாக்கியை இப்படியும் பயன்படுத்த முடியுமா அப்படின்னு அவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தீமைங்கிற ஒரு குறியீட்டின் வழியாக அதில் இருக்கக்கூடிய தீமையை எடுத்துட்டு அங்கே ஒரு நன்மையை பொருத்தி பார்க்குறாங்க. குழந்தைகளுக்கு இப்படி தான் நம்ம மாரல்ஸை சொல்ல முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவங்களுடைய முந்தைய புத்தகங்கள் இந்து தமிழ் திசையில் வெளிவந்திருக்கக்கூடிய குட்டிகள் குரல், நம்முடைய பெருமை மிகுந்த செவ்விலக்கியமாக திருக்குறளை குழந்தைகளுக்கு கதாபாத்திரங்கள் வழியாகவே ரொம்ப சிறப்பாக வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த புத்தகம் மிகச்சிறப்பான விற்பனையை சந்தித்தது. அதற்கு அடுத்து விண்மீன் திருடும் அவீரா. ஸோ அந்த கதாபாத்திரம் அது ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரம். இன்றைக்கி வந்து நம்ம எல்லா கோள்களுக்கும் போய் நம்ம வந்து மார்ஸை போய் எப்படியாவது கை கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறோம். நிலவை நம்மளுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துடணும்னு நினைக்கிறோம். ஆனால் வந்து அதெல்லாம் செய்யலாம். நம்மளுடைய அறிவியல் வளர்ச்சி மனித இனத்தினுடைய நன்மைக்காக செய்யலாம். ஆனால் அதில் வந்து மனித இனம் எந்த அளவுக்கு கட்டுப்பாட்டோட நடந்துக்கணும் அப்படிங்கிறத தான் அவங்க வந்து ரொம்ப சிம்பாலிக்காக ரொம்ப எளிமையாக சொல்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஒரு வளத்தை நாம் எடுப்பதன் வழியாக நாம் என்ன செஞ்சிட முடியும் அப்படிங்கிறத அவங்க ரொம்ப அந்த விண்மீன் திருடும் அவீரால குழந்தைகளுக்கு வந்து அது நேரடியாக எதுவும் சொல்லலை அப்படின்னாலும் அது வந்து காலப்போக்கில் ஒரு கதையை திரும்ப திரும்ப வாசிக்கும் போது அதிலிருந்து எக்ஸ்ப்ளோராக கிடைத்து கொண்டே இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் புதுசாக கிடைக்கும். ஒரு கதையே திரும்ப திரும்ப நாம் வாசிக்கும் போது இப்போது கடற்கொள்ளையரும் கருமறு தேவைன்னா ஒரு முறை வாசிக்கணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் முதல் முறை வாசிக்கும் போது ஒன்று புரியும், ரெண்டாவது முறை வாசிக்கும் போது இப்படி இது ஒன்று இருக்கா அப்படின்னு புரியும். அதனால் இன்று 4வது சிறந்த வெளியீடாக வந்திருக்கக்கூடிய கடற்கொள்ளையரும் கருமுறு தேவை மிகச்சிறந்த ஒரு படைப்பாக வந்திருக்கிறது. இந்த படைப்பினுடைய சிறந்த ஒரு தன்மை என்பது நம்ம குழந்தைகள்னாலே கரப்பாம்பூச்சியை பார்த்து பயங்கரமாக ஓடிடுவாங்க, எல்லாம் கத்திடுவாங்க. ஆனால் கரப்பாம்பூச்சியும் நமக்கு ஃப்ரெண்டு தான். அது எவ்வளவு லட்சம் ஆண்டுகளாக நம்மளோடு வாழ்ந்துகிட்டு இருக்கிறது. அப்படிப்பட்ட கரப்பாம்பூச்சியை கண்டு நாம் பயப்பட தேவையில்லை. அதையும் நாம் நண்பனாக வைத்து கொள்ளலாம். அந்த கரப்பான்பூச்சியாலேயும் நமக்கு வந்து நன்மைகள் இருக்கு. ஸோ அது உயிர் வாழ்வதன் வழியாக இந்த பூமியிலேயே வந்து மனிதன் உயிர் வாழ்வதற்கான ஒரு தகுதியோடு இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அதனால எந்த உயிரையும் வெறுக்காமல் உயிர்ம நேயத்தோடு இருக்கணும் அப்படிங்கிற தன்மையை தன்னுடைய கதைகளில் தொடர்ந்து எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ கடற்கொள்ளையரும் கருமுறு தேவையுடைய கதை, அதில் வந்திருக்கக்கூடிய அந்த முதன்மை கதாபாத்திரங்கள், அதனுடைய கதாநாயகர்களுடைய தொடர்ந்து வரிசையாக இந்த புத்தகங்கள் வரப்போகின்றன. அவருடைய சாகசங்கள் தொடர்கிறது. அதே மாதிரி அவனுடைய சாகசங்களும் தொடர்கிறது. ஸோ தொடர்ந்து மமதிச்சாரி அவர்களுடைய இந்த ஓவிய கதை புத்தகங்களுடைய வரிசைகளை தொடர்ந்து வாங்கி படியுங்கள். கடற்கொள்ளையரும் கருமுறு தேவை இன்றைய குழந்தைகளுடைய கற்பனை வளத்தை, அவருடைய கற்பனை ஆற்றலை பெருக்கக்கூடிய ஒரு சிறந்த படைப்பு என்று இந்த நேரத்தில் சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். பெரிய நன்றி. அவருக்கு உடம்பு சுத்தமாக முடியலை, ஹிஸ் நாட் பின் வெல். திங்களிலிருந்து அவரால் பேசக்கூட முடியலை. கடற்கொள்ளையருக்கும் கருமுறு தேவை எனக்கும் என் பரல உலகுக்கு நான் அறிமுகப்படுத்துவேன், டோன்ட் வரி அப்படின்னு எங்ககிட்ட சொல்லிட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி.
இந்த புத்தகங்கள் குட்டிகள் குரலை பொறுத்தவரையில் எழுத்து கொஞ்சம் ஸ்கெச்சஸ், பிளாக் அண்ட் ஒயிட்ல ஸ்கெச்சஸ், அட்டை ஓவியம் என்னுடையது, அதெல்லாம் பார்த்துக்கலாம். என்கோ அண்ட் பரல் எனும் இந்த தொடர், அதனுடைய முதல் புத்தகம் கடற்கொள்ளை இருக்கும் கருமொரு தேவை அப்படிங்கிற இந்த புக்குக்கு நிறைய இல்லஸ்ட்ரேஷன்ஸ் இருக்குது, பேஜுக்கு பேஜ் இல்லஸ்ட்ரேஷன்ஸ். நீங்கள் சமத்து பசங்க அப்படியே உட்காந்து அதை தரக்காமல் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. எல்லாரும் பேசுகிறாங்க, கவனம் செலுத்தணும்னு ஸ்கூலில் தானே கற்றுக் கொடுத்தாங்க. ஆமாம் இல்லை? வெரி குட். சரி, பட் ஒவ்வொரு பேஜிலும் இல்லஸ்ட்ரேஷன் என சொல்லும் பொழுது எங்களுடைய கிரியேட்டிவ் ஹெட் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும், நாங்கள் எவ்வளோ பெரிய ஒரு ஜேர்னி வந்திருக்கணும். அங்கே 2 அங்கிள் உட்காந்துட்டு இருக்காங்க பாருங்க, மரியா செல்வம் அங்கிள் அண்ட் ராஜா அங்கிள். இன்னும் சில பேர் சாலியங்க, இன்னும் சில பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் இல்லைன்னா அது வெளியே வந்திருக்காது. அதனால எங்களுடைய கிரியேட்டிவ் ஹெட் ஹிந்து தமிழ் திசை புத்தக பிரிவு திரு ராம்குமார் அவர்களை 2 வரி பேசுமாறு அழைக்கிறேன். ராம்குமார் சார் வாங்க. அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த புத்தக வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் சிறியவர்களுக்கும் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நம்ம ஆஃபீஸில் வந்து இந்து தமிழ் திசை வந்து 2017 ஆரம்பித்தோம். பப்ளிகேஷன்ஸ் ஆரம்பித்து சர்வசாதாரணமாக அப்படியே கொஞ்சம் நாளில் கொஞ்சம் புக்கு அப்படின்னு போய் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 190 புக்கை தாண்டி இருக்கும். அதில் தாண்டி இருக்கோம்னா இதில் பிஸ்னஸ் புக்ஸ், எஜுகேஷன் சம்மந்தப்பட்டது, டிஎன்பிசி, இந்த மாதிரி பல வகையில் இருந்தாலும் அப்பத்துலேருந்தே குழந்தைங்களுக்கான புத்தகங்களை நம்ம நிறைய பண்ணணும், வெளியே கொண்டு வரணும்னு பண்ணிகிட்டே இருக்கோம். பேப்பரில் வரும்போது நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு இருக்குது. அது புக்காக வரும்போது அதோட சேல்ஸ் வியூலெல்லாம் கொஞ்சம் குறைவாகவே போயிட்டு இருக்கிறபோது வேறு வழியில் வந்துட்டு இருக்கும்போது சடனாக அப்படி பார்த்தா என்னன்னா, இந்த 190 புக்குலேயும் கணக்கு போட்டு பார்த்தோன்னா சில்ட்ரன்ஸ் புக்கு தான் நம்ம அதிகமாகவே போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட 40 புக்கு தாண்டி இருக்கோம் சில்ட்ரன்ஸ் புக்கில். அந்த 40 புக்கில் பார்த்தோம்னா இவங்க வந்து ஆரம்பித்து குட்டிகள் குரல் ஃபஸ்ட்டு குரல் வழியாக முதல் இவங்க வந்து கேட்டது வேற புக்கு, ஆனால் அதை இது வரைக்கும் அவங்க கொடுக்கல. ஆனால் குட்டிகள் குரல் பற்றி சும்மா சாதாரண சின்ன டிஸ்கஷன் பண்ணோம். பேசின உடனே என்ன பண்ணிட்டாங்க, அதை கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வரும்போதே பிரமாதமாக இருந்தாங்க. இந்த புக்கு வந்து ஒரு 2 டிராயிங், இந்த புக்கு இல்லை அவிரா, ஒரு டிராயிங் மட்டும் எனக்கு அனுப்பி, நான் இந்த படம் வரைஞ்சிருக்கேன், இந்த படம்லாம் கலரில் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க அப்படின்னாங்க. பிரமாதமாக இருக்கே அப்படின்னா, அப்படியா ஓகே அப்படின்னு 2 நாள் பொறுத்து பார்த்தா அசோன் சார்கிட்ட மொத்த புக்கோட கண்டென்ட் பண்ணி இருந்துச்சு படத்தோடு. என்ன எப்படி சொன்னீங்க, அதுதான் ஒரு சஸ்பென்ஸ். இந்த எந்த சஸ்பென்ஸுமே இல்லாமல் எதுவுமே இல்லாமல் நேரமே அனுப்பிட்டாங்க இது. ஏன்னா முதல்ல அந்த டிஸ்கஸ் பண்ணுவாங்க, இது போட்டால் எப்படி இருக்கணும். ஏன்னா இந்த சைஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆச்சு அவங்களுக்கு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் புக்கில் வந்து பிரிண்டிங் பிரச்சனை நிறைய இருந்தது, அவங்க எதிர்பார்த்த மாதிரி இல்லை. இந்த மாதிரி வந்து எனக்கு அந்த பிரச்சனை இல்லை, நேராக அவங்களே பிரிண்டர்கிட்ட போயிட்டாங்க. நம்ம போய் பிரிண்டர்கிட்ட போய் வாங்குற அந்த அவசியமே கிடையாது. அவங்களே போய் நேராக ஒரு நாள் ரத்னா ஆப்செட்டில் உட்காந்து வாங்கிட்டு முடிச்சதுக்கு தான் ஃபோன் பண்ணாங்க. நான் பார்த்துட்டு எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸாக வந்திருக்கு, 2 நாள் அவங்க புக்கு கொடுத்துருவாங்க. ஓகே, அந்த வேலையும் நம்மளுக்கு இந்த மாதிரி இல்லை. இது மாதிரி தொடர்ந்து இந்த மாதிரி புத்தகம் நிறைய இவங்க பண்ணணும். நம்ம சைட்லேருந்து சப்போர்ட்லாம் வந்து இவங்க எனக்கு தெரிஞ்சு இவங்க சைடில் இருக்க புக்ஸுக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணுறாங்க. இது இல்லாமல் என்னோட ரெக்வஸ்ட், கூடுதலாக எங்கள் குழந்தைங்களுக்கு நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்க, பண்ணணும். ரொம்ப நன்றி வாய்ப்பு அளித்து தாண்டி இருக்கும். அவங்க சொன்னாங்கல்ல, ரத்னா ஆஃப்செட் பிரிண்டர் எவ்வளவு முக்கியம்னா எஸ்பெஷலி இல்லஸ்ட்ரேட்டட் புக்ஸுக்கு அவங்களுக்கும் வந்து அதுல ஆர்வமும் ஈடுபாடும் கண்டிப்பா ஒவ்வொரு கலரும் எப்படி இருக்கோ டிராயிங்ல அப்படியே இருக்கணும் அப்படின்னு அவங்க நினைச்சாதான் வரும். அவங்க நினைக்க மட்டும் இல்ல, என் கூடவே நின்னாங்க. ஸோ a big round of applause for Maria Selvam sir, Raja and Charlie. ராஜா அவருடைய 2 பசங்க, என்னுடைய ஃப்ரெண்ட் ஜோலின் அண்ட் அவங்களுடைய தம்பி ஆரோன், 2 பேரும் வந்திருக்கணும். சொன்னல இன்னும் 2 நண்பர் வரணும்னா ஜுரம், ஜெயந்தன் அங்கிள் மாதிரி அவங்களுக்கு ஜுரம். ஸோ அவங்க வரல. பட் ரத்னா ஆஃப்செட்டுக்கு மனமார்ந்த நன்றி. என்னோட எவ்வளவு நீங்க கூட வரீங்க அப்படிங்கறது நினைச்சு கூட என்னால் பார்க்க முடியல. தேங்க்யூ ஸோ மச். வாங்க, உங்களில் ஒருவர் 2 வரி கேட்பேன்னு எனக்கு சொல்லியிருக்கேன். வாங்க. அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக இந்த மேடம் புக்கு வறுக்கும்போதே நாங்கள் பயந்துட்டு தான் பண்ணோம். ராஜ்குமார் சார் எங்களை அவ்வளோ பயமுறுத்திருந்தாங்க. இப்படி வருமா அப்படி வருமா பாருங்கன்னு சாதாரணமாக கேட்பாங்க. ஒரு நிமிஷம் பாரு, அந்த ப்ளூ கலர் எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்ல அப்படின்னு தான் கேட்பாங்க. என்ன சார் கரெக்டு தானே அப்படிமா, அப்போ பாரு அந்த பச்சை கலர் எப்படி இருக்குன்னு சொல்ல அப்படிம்பாங்க. அவ்வளோதான் ஆரம்பிச்சார். அப்புறமேட்டு பயந்து அடுத்து நேரில் வரும்போது தான் கூப்பிட்டு காமிச்சாங்க, இங்கே வா, எனக்கு இந்த க்ரீன் இப்படி தான் இருக்கணும், இங்கே இந்த லீஃப் இப்படி தான் இருக்கணும், இந்த ஸ்கை இப்படி தான் இருக்கணும் அப்படின்னார். அப்புறமேட்டு அவர் கூட உட்காந்து இந்த தடவை பிரிண்டிங் ப்ராப்ளம் சொன்னாங்கல்ல, அது எல்லாத்துக்கும் மறுபடியும் கலர் பிரிண்ட் அவுட் அவங்க வரைஞ்சி வச்சுருந்தது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி
மறுபடியும் இன்னொரு தடவை ஸ்கேன் பண்ணி இந்த கலர் இப்படி தான் வரணும்னு சொல்லி அவங்களையும் வர வச்சு உட்கார வச்சு பண்ணி முடித்தோம். ஆனால் எங்கள் டைமிங்கில் வந்து புக்கு யாருக்கும் ரீட் பண்ணுறப்போ உள்ள பொறுமையோட பிரிண்டிங் இருக்கிறப்போ பொறுமை யாருக்கும் இருக்காது. ஆனால் அவங்க அவ்வளோ பொறுமையாக நின்னாங்க. ஃபஸ்ட்டு காப்பி ரெடி பண்ணுறதுலேருந்து கலர் கரெக்ட் பண்ணி ஓகே பண்ணி பண்ணுற முடிக்கிற வரையும் அது பொறுமையாக இருந்து பண்ணாங்க. அதனால தான் ஃபுல்லாக பண்ணி முடிக்க முடிஞ்சுச்சு. அது உண்மை தான் மேடம். இந்த இதிலே கூட இந்த சின்ன டயக்ராமில் ஒரு சின்ன லைன் லைட்டாக கிராஸாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பிரிண்ட்டில் இது சரி பண்ணி முடிச்சிடலாமா அப்படின்னாங்க. இது என்ன மேடம் டிராயிங் தானே, இது நான் ஆட்டிடியூட் ஒர்க் தானே, சரியாக போய்டும் அப்படின்னா. இல்லை அடுத்த தடவைக்கு இந்த ஒரே ஒரு கோடு பாருங்கள் லைட்டாக கிராஸாக இருக்குது, ஃப்ரண்ட் அண்ட் பேக் உட்காரில், இது கூட சரி பண்ணணும்னாங்க. அவ்வளோ தூரம் அவங்க கிளியராக கேட்குறாங்க. நெக்ஸ்ட் டைம் அதையும் கூட நாங்கள் சரி பண்ணிக்கிறோம் மேடம். ஃபஸ்ட்டே பார்த்து முடிச்சிடறோம் உங்களுக்கு முன்னாடியும். அந்த மாதிரி எஃபெக்ட் நீங்கள் ரொம்ப போட்டிங்க, அதனால் எங்களாலையும் அவுட்புட் கொடுக்க முடிஞ்சிச்சு. ரொம்ப தேங்க்ஸ் மேம். தேங்க்யூ ஸோ மச் ராஜ். இன்பராஜ் சார், படைப்பாளர் படைக்கலாம். ஆனால் முதல்ல சொன்ன மாதிரி எங்கள் மார்க்கெட்டிங் எல்லா இடத்துக்கும் எங்கள் புக்ஸை எடுத்துகிட்டு போகலைன்னா எதுவுமே நடக்காது. அதனால் எங்கள் மார்க்கெட்டிங் ஹெட்டாக இருக்கும் இன்பராஜ் அவர்கள் ப்ளீஸ் எங்களோட ஒரு அனைவருக்கும் மாலை வணக்கம். மும்மதிச்சாரி அவர்கள் இந்த புத்தகம் வந்து நம்ம 4வது புத்தகமாக கொண்டு வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி நிறைய புத்தகங்கள் நம்ம வெளியிட்டிருக்கோம். ஆனால் அது எல்லாமே வந்து ஒரு ஸ்கூல் லெவலில் கொண்டு போக முடியாமல் ஒரு சூழல் எங்களுக்கு இருந்தது. ஸோ ஸ்கூலுக்குள்ளே என்ட்ரு ஆகுனா மினிமம் அவங்க எதிர்பார்க்கறது சில்ட்ரன்ஸ் சம்மந்தப்பட்ட புத்தகங்கள் வந்து பெரும்பான்மையாக எதிர்பார்க்குற நேரத்தில் ஸோ முதல்ல இவங்க அப்ரோச் பண்ணும்போது எங்களுக்கும் அது ஒரு பெரிய ஒரு வரவேற்பாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி புத்தகம் நம்ம வந்து இல்லை நம்மகிட்ட ஸோ கொண்டு வரணும்னு முதல்ல நம்ம கொண்டு வந்த புத்தகம் தான் குட்டிகள் குரல். அது 2 பாகமும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் குழந்தைங்களிடம் நிறைய வரவேற்பு கிடைச்சது. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம கொண்டு போகும்போது ஒரு உள்ள என்ட்ரு ஆகிறதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டாக அந்த புத்தகம் இருந்து அதை தொடர்ந்து மற்ற புத்தகங்களே வந்து ஸ்கூல் லைப்ரரிஸ் கொண்டு போகிறதுக்கு எனக்கு எளிமையாக இருந்தது. ஸோ அந்த வரிசையில் வந்து இப்போ வெளியிடுற புத்தகம் இந்த புத்தகமும் அந்த கொஞ்சம் நல்ல வரவேற்பு கிடைக்கின்ற நம்மள. இன்னொரு விஷயம், இப்போ ரீசெண்டாக வந்து மலேசியா எக்ஸ்போர்ட் ஆர்டரில் வந்து சில்ட்ரன்ஸ்க்கான புத்தகம் செலெக்ஷன் வந்து நடந்தது. ஸோ அந்த செலெக்ஷனில் வந்து ஏற்கனவே நம்ம இந்த புக்கை அப்ரோச் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ வெளியிட்ட புத்தகம் அவங்க வந்து 2025 ஆண்டாவதுக்கான புத்தகம் கேட்கும் போது ஸோ குட்டிகள் குரல் தவிர்த்து அவிராவும் இப்போ இன்றைய வெளியிட புத்தகம் வந்து அந்த இதுக்கு நம்ம கொண்டு போக போகிறோம். அது ஒரு பெரிய மகிழ்ச்சியான தருணம். ஸோ இன்னும் நிறைய புத்தகங்கள் கொண்டு வரணும். இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம பயணிப்போம் மேடம். நன்றி, வணக்கம். ஆனா இந்த கட்டத்துல நான் குறிப்பா சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. அவிராவா இருக்கட்டும், என்கோ அண்ட் பரலா இருக்கட்டும், இவங்க உருவானதற்கான காரணமே இன்பராஜ் சார் தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் இங்க சார்லி என்ன ராம்குமார் சாருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. இங்க வந்து புத்தகம் நான் எழுதுறேன், நீங்க வெளியிடுவீங்களான்னு கேட்கும் பொழுது அவங்களும் புது எழுத்தாளர் என பார்க்காம புத்தகத்தோடைய அதனுடைய உள்ளடக்கத்தின் அடிப்படையில பப்ளிஷ் பண்ணலாம் என முடிவு செஞ்சாங்க. ஆனா இன்பராஜ் சார் என்கிட்ட கேட்டது, நீங்க இல்லஸ்ட்ரேட்டட் புக்ஸ் வித் ஆக்டிவிட்டிஸ் சில்ட்ரன் குட்டீஸுக்கு வந்து ரொம்ப ஈர்க்கும்படி எழுதணும் அப்படின்னு அவர் முதற்கண்ணனை கேட்டது 2023. இந்த ஆண்டு தான் அது நடக்குது. அவிராவும் சரி, என்கோ அண்ட் பரலும் சரி உருவானதற்கான காரணம் இன்பராஜ் அவர்கள். தேங்க்யூ சோ மச் ஃபார் திஸ். இப்ப சென்னையில இந்த புக்கை பத்தி சொல்றேன்னு. என்கோனா என்ன பொருள்? என்கோங்கிற பேர் ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா இது வரைக்கும் முன்னாடி? இல்லல்ல. சரி, இந்த புக்கோடைய ஹீரோஸ் 2 பேர். என்கோ என்னும் சின்ன பையன் அண்ட் பரல் என்னும் ஆட்டுக்குட்டி. பரல்னா என்ன? பரல் அப்படின்னா பறப்பதெல்லாம் பரல், பரப்பரன்னு ஓடுறாங்கல்ல, அவங்க எல்லாம் பரல். அதனாலதான் இந்த ஆட்டுக்குட்டிக்கு பரல் என பேர். என்கோ அப்படிங்கிற பேருக்கு உங்களில் சிறிய பெரியவரும் சரி, பெரிய பெரியவரும் சரி, எண்ணி எனக்கு சொல்லுங்க. இது தொன்மையான தூய்மையான தமிழ் சொல். முனைவர் நீங்க சொல்லிடாதீங்க. உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். யோசிச்சு யாராவது சொன்னீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பரிசு காத்திருக்கு. அது ஒண்ணு. இதுல ஆக்டிவிட்டி வச்சிருப்பதற்கு ஒரு காரணம் இருக்கு. கலர் விதின் த லைன்ஸா இருக்கட்டும், டேர் அண்ட் ஃபோல்டா இருக்கட்டும், நீங்க இன்னும் சின்னவங்க, உங்களுடைய கை வந்து இன்னும் லகுப்பட்டிருக்கு. அதாவது குட்டி குட்டி வேலைகள் செய்ய பழக 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 தான் வரும். ஸோ கலர் விதின் த லைன், ஃபோல்ட் அண்ட் பிளே கண்ணுக்கும் சரி கைக்கும் சரி நிறைய வந்து வளர்ச்சியை கொடுக்கும். அதனால இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டிஸ் தேவை. நான் என்னுடைய முதல் புக் ஃபெஸ்ட் புக்குரு அப்படின்னு டெல்லியில நடந்தது, மை வெரி ஃபர்ஸ்ட் புக் ஃபெஸ்ட். அங்கே போகும்பொழுது லிட் ஃபெஸ்ட், அங்கே போகும்பொழுது தி மேக்கிங் ஆஃப் ஹீரோஸ் என்னுடைய இங்கிலீஷ் தொடர் ஒன்று, தி அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் ஜோயி அண்ட் ஸ்க்ரஃபி என்னும் ஒரு தொடருடைய முதல் புத்தகம். அதுல முதல் சீனே வந்து என்னுடைய ஹெரோயின் ஒரு போட்ல போயிட்டு இருப்பா, ஒரு ஸ்டாம்ல. ஸோ பசங்க எல்லாருக்கிட்டும் அங்க இருந்த ஒரு 50-60 குழந்தைங்க இருப்பாங்க. உங்க ஏஜ் உங்களோட கொஞ்சம் பெரியவங்க, உங்களோட கொஞ்சம் சின்னவங்க. ஸோ மிக்சட் குரூப். போட் பண்ணலான்னு எல்லாருக்கும் பேப்பர் கொடுத்தேன்.
ஒரு குழந்தைக்கு கூட பேப்பர் மடிச்சு போட் பண்ண தெரியலங்கிறத நம்ப முடியுதா? they just did not know. அதனாலதான் இது போல புக்ஸ் எழுதும் பொழுது நாங்க எல்லாரும் வளரும் பொழுது செஞ்ச விஷயங்கள் கண்டிப்பா இதுல இருக்கணும் அப்படின்னு. உங்களுக்கு போட் பண்ண தெரியுமா? பேப்பர் மடிச்சு தெரியாதுல்ல? இந்த புக்ல கத்துப்பீங்க. ஏன்னா இந்த கத்துப்பீங்கன்னா பாடம் எல்லாம் கிடையாது, ஜாலியா இருக்கும். கலர் பண்ணி போட் செஞ்சு, இப்ப மழை காலம் வந்துடும், அப்படியே அந்த படல்ல உங்க அப்பா அங்க இருக்காங்க பாலாஜி, இவங்க கண்டிப்பா போட் செஞ்சு எனக்கு நீங்க அவங்களோட விளையாடணும். எனக்கு போட்டோ அனுப்ப வேண்டாம், சோசியல் மீடியா வேணாம், ஒன்னும் வேண்டாம். அவங்க போட் செஞ்சு விளையாடணும். அடுத்தது ராக்கெட் செய்ய கத்து கொடுப்பேன். சரியா? ஸோ என்கோ அண்ட் பரல் என்ன பண்ணுவாங்கன்னா தினந்தோறும் திறந்த வெளியில விளையாடுவாங்க. அவங்க கம்ப்யூட்டர் கேம்ஸ் இது அதெல்லாம் பெருசாலாம் உட்கார மாட்டாங்க, தெரியாதுன்னு கிடையாது. பட் ஓடி ஆடி விளையாடுறது அவங்களுக்கு பிடிக்கும். அண்ட் இந்த புத்தகத்துல அவங்க கடற்கொள்ளையரா மாறுறாங்க. என்ன தீர்மானமா இருக்கும் ஒரு விஷயம் என்னன்னா, தனித்தமிழ் வேணும் என கிடையாது, தூய தமிழ் கண்டிப்பா இருக்கணும் என ஒரு வெறி. தமிழ்ல எல்லாத்துக்கும் சொல்லு இருக்கு. நம்ம வார்த்தைன்னு சொல்றோம்ல, எல்லாத்துக்கும் வார்த்தை இருக்கு. வார்த்தையே தமிழ் இல்லை, சொல்லுதான் தமிழ். அதனால நல்ல சின்ன சின்ன குட்டி குட்டி அழகான தமிழ் சொற்கள் இதுல இருக்கும். எங்கேயாவது இந்த சொல்லு கண்டிப்பா பசங்களுக்கு தெரிஞ்சிருக்காதுன்னா விதின் பிராக்கெட்ஸ் பக்கத்துல கொடுத்துருப்போம், இதுலயும் கொடுத்துருப்போம். நிறைய டிராயிங்ஸ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பாருங்க, படிங்க. என்கோ அண்ட் பரலுடைய முதல் சாகசம் மட்டுமே இது. இவங்க தொடர்ந்து அடுத்த புத்தகத்துல துப்பறிவாளராகி ஒரு பட்டாம்பூச்சிக்கு உதவ போறாங்க. என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத காத்திருந்து பார்க்கணும். அதற்கு முன் எல்லாரும் அவிரா சொன்னாங்க. ஸோ அவிரா அவருடைய அடுத்த புத்தகத்தை பத்தியும் சொல்லணும். அவிரா அடுத்த புத்தகத்துல வெவ்வேறு விதமான நபர்களோட சேர்ந்து ஆடல் கத்துக்க போறா. என்ன பண்ண போறா, அது எப்படி கத்துக்க போறா அப்படிங்கறத புக்கை படிச்சு தெரிஞ்சுக்கணும். அண்ட் வர ஞாயிறு அன்று அண்ணா சென்டினரி லைப்ரரியில என்கோ மற்றும் அவிரா மற்றும் குட்டிகள் குரலுடைய ஒரு 2 hour செஷன் காலையில் 10 மணிலேருந்து மதியம் 12 மணி வரைக்கும் எடுக்க போகிறேன். ஸோ அங்கேயும் ஜாயின் அஸ். பட் மோர் இம்பார்ட்டன்ட்லி என்கோ அண்ட் பரல் கடற்கொள்ளையருக்கும் கருமுறு தேவையை படியுங்க, என்ஜாய் பண்ணுங்க. என் சார்பாகவும் ஜெயந்தன் சார் வந்து இன்றைய நிகழ்ச்சியோட நிறைவு உரை ஏற்றும். தேங்க்யூ எவ்ரிபடி for coming. இந்து தமிழ் திசையின் வெளியீடாக எழுத்தாளர் மமதிச்சாரி அவர்களுடைய கடற்கொள்ளையருக்கும் கருமுறு தேவை என்கிற அவருடைய இந்த 4வது சிறார் படைப்பினுடைய கதை நூல் வெளியீட்டு விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கு பெற்ற பேராசிரியர் சண்முகம் அவர்கள், பேராசிரியர் சரவணன் அவர்கள், அதேபோல் ரத்னா பதிப்பகத்திலிருந்து அச்சகத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய அருமை சகோதரர்கள், இங்கே சிறப்பு விருந்தினர்களாக வந்திருக்கக்கூடிய கபினேஷ் மூவரும் இணைந்து இங்கே வந்திருந்து இந்த நூல்களை பெற்றுக்கொண்டதற்கு மிக்க மகிழ்ச்சி. உங்கள் அனைவருக்கும் ஒரு சின்ன குட்டி கதையை சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். சில ஆண்டுகளுக்கு முன்பு தமிழக பள்ளிக்கல்வித்துறையும் சலேசியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கிராபிக்கல் ஆர்ட்ஸ் எழுத்தாளர் அமிர்தம் சூர்யா அவர்கள் எல்லாம் சேர்ந்து குழந்தைகளை வைத்தே சிறார் இலக்கியம் எழுதினால் என்ன என்று ஒரு பயிற்சி பட்டறையை நடத்தினார்கள். அதில் 15க்கும் மேற்பட்ட அரசு பள்ளியிலிருந்து கதை சொல்ல தெரிந்த 15 வயதிற்கு உட்பட்ட மாணவ மாணவிகளை தேர்ந்தெடுத்து ஒரு 25 பேரை திரட்டி அந்த நிகழ்ச்சியை நடத்தினார்கள், அந்த பயிற்சி பட்டறையை. அதுல என்னன்னா, பாதி கதையை வந்து எழுத்தாளர்கள் சொல்லிடுவாங்க, மீதி கதையை அவங்க அந்த கதையை கேட்டுட்டு மீதி கதையை அவங்க சொல்லணும், ஃபில் பண்ணணும். அப்படி சொல்லும்போது எழுத்தாளர் அமிர்தம் சூர்யா வந்து 2 தலை இருக்கு ஒரு பறவைக்கு, ஒரு உடல் தான் இருக்கு. என்ன எப்படி இருக்கு, அந்த பறவை வந்து ஒரு உடல் தான் இருக்கு, ஆனா 2 தலை இருக்கு. அந்த பறவையை வைத்து ஒரு கதை சொல்லணும்னு அவருடைய மகனே வந்து ஒரு கதையை சொன்னான். என்ன அப்படின்னா, அந்த பறவை வந்து 2 தலைகள் இருந்தாலும் ரொம்ப சந்தோஷமான மகிழ்ச்சியான பறவை அது.
ஆனா சிந்தனை ரெண்டும் வெவ்வேறா 2 தலைகள் இருக்கிறதுனால அவங்க ரெண்டும் வந்து சிந்திக்கிறதுல ரொம்ப வித்தியாசமா சிந்திப்பாங்க. எங்கேயாவது ஒரு இடத்துக்கு பறந்து போலான்னா ஒரு தலை என்ன சொல்லும், அந்த பறவையினுடைய ஒரு தலை, உடல் ஒண்ணுதான் 2 தலை, எங்க பறந்து போலாம் அப்படின்னா நம்ம அந்த மலைக்கு போலாம் அப்படின்னு சொல்லும். இன்னொரு தலை என்ன சொல்லலாம், வேணாம் அந்த குளத்துக்கு போலாம், அங்கேதான் நல்ல மீன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும். ஒரு முறை ஒரு வேடன் வந்து ஒரு பறவைகளை பிடிப்பதற்காக என்ன செய்யறான், ஒரு உணவை தயார் செய்து அந்த பறவைகளை கவர்வதற்காக நீல நிறத்துல மினுமினுக்கிற மாதிரி உணவை செய்து ஒரு கண்ணியை வந்து பொருத்துறான், ஒரு வலைய. உடனே அந்த பறவை 2 தலையுள்ள அந்த பறவை அங்கிருந்து பறந்து வந்து அந்த அட்ராக்டிவா இருந்ததுனால அந்த உணவை சாப்பிட்றதுக்காக போகும்போது ஒரு தலை என்ன சொல்லுது, வேணாம் இது வந்து நீளமா இருந்ததுன்னா அதுல வந்து விஷம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதனால நம்ம அதை சாப்பிடக்கூடாது. என்னன்னா இன்னொரு தலை என்ன சொல்லுது, வேணாம் இது ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு, நிச்சயமா இது ரொம்ப சுவையா இருக்கும், அதனால இதை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அது சொல்ல 2 தலைகளுக்கு இடையில ரொம்ப கடுமையான சண்டை. ஆனா கடைசியில என்ன ஆகுது, கதையினுடைய இறுதியில அந்த மினுமினுப்பா இருக்கக்கூடிய அந்த உணவு இது நிச்சயமா சுவையா இருக்கும் அப்படின்னு அடிச்சு சொன்னதுனால இந்த ஒரு தலை வந்து எனக்கு வேணான்னு சொல்லி திருப்பிக்குது, ஆனா இன்னொரு தலை அந்த உணவு முழுவதும் சாப்பிட்டுருது. உண்மையிலேயே அந்த அந்த உணவில் வந்து விஷம் இருந்தது. ஒரே ஒரு உடல் இருந்ததுனால படபடவென்று அடித்து கொண்டு இறந்து விட்டது. இப்ப என்னன்னா உடனே அந்த செஷனோட இதில் கூப்பிட்டு கேட்டாங்க, நீதிபதிகள் கேட்டாங்க, ஏன்பா இப்படி ஒரு கதையை சொன்னேன் அப்படின்னு. வீட்டுல வந்து அம்மா அப்பா 2 பேரும் சண்டை போட்டுக்குவாங்க, அவங்கள்ட்ட இருந்துதான் அவன் இது எடுத்திருக்கான். ஸோ இந்த கதையை எடுத்திருக்கான். ஸோ எதனால சண்டை போட்டுக்குவாங்க, ஹோம் லோன் வாங்கியிருக்காங்க, அது இடையில இஎம்ஐ கட்ட முடியாம அவங்களுக்குள்ள சண்டை வந்துகிட்டே இருக்குது. ஸோ அந்த வந்து சாப்பாடு தான் வந்து ஹோம் லோன். நமக்கு வந்து சரி வராது அப்படின்னு தெரிகிற, நமக்கு வந்து ஒத்து வராத விஷயங்களை நாம செய்யக்கூடாது அப்படிங்கிறத அவன் வந்து அவன் மனதனுடைய அடியாளத்திலிருந்து எடுத்து இந்த கதையை அவன் பொருத்தி சொல்லியிருக்கான் அப்படின்னு சொன்னப்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஸோ குழந்தைகளுக்கு வந்து கற்பனை திறன் நிறையவே இருக்கிறது. அதை வந்து ஆனாலும் சிறார் இலக்கியத்தை சிறார்களை வைத்தே நாம படைக்க முடியாது. எப்படி வந்து சத்துள்ள இப்போ ஒரு சத்து மாவு செய்யணும்னா அதுல வந்து என்னென்ன போடணும், என்னென்ன முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, இது போன்ற எந்தெந்த பொருட்களை போட்டா சத்து மாவு செய்யலாம்னு பெரியவங்களுக்கு தான் தெரியும். சின்ன பசங்களை விட்டே சத்து மாவை நீ சின்ன பசங்களுக்கு கொடுக்க வேண்டிய சத்து மாவை சின்ன பசங்களை விட்டே செய்ய சொல்ல முடியாது, சிறார்களை விட்டே சத்து மாவு செய்ய முடியாது. அது மாதிரி சிறார்களுக்கு தேவையான சத்து மாவை எப்படி பெரியவர்களால் தான் செய்ய முடியுமோ அதுபோல் சிறார் இலக்கியத்தையும் வாழ்க்கை அனுபவம் மிகுந்த வாசிப்பு, நல்ல வாசிப்பு ஆளுமையாக இருக்கக்கூடிய நல்ல இலக்கிய ஆளுமைகள் சிறார் இலக்கியத்தை படைக்க முன்வர வேண்டும். அந்த வரிசையில் மமதிச்சாரி அவர்கள் அவருடைய 4வது படைப்பாக வந்திருக்கக்கூடிய இந்த கடற்கொள்ளையருக்கும் கருமுறு தேவை என்கிற இந்த படைப்பின் வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.